சீக்கிரமாக. ஏசாயா 40:3. எஸ், படிங்க. ஒரு நிமிஷம், எல்லா கரங்களை சொல்லுங்க. சபைக்கு வந்தா 4வது வரி, 4வது வார்த்தை இப்படியே போடுங்க. சாரி, 3 போடுங்க. சொல்லுங்க, சபைக்கு வந்தா உங்கள் பாதைகள் செவ்வையாய் மாறிடும், உங்கள் வழிகள் செவ்வையாக மாறிடும், உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறிடும். அப்ரைட் லைஃப். சொல்லுங்க, அப்ரைட் லைஃப். 4வது வசனம். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும், மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும், கரடானது சமம். இதெல்லாம் சபைக்குள்ளத்தான். இன்னொரு முறை போடுங்களேன். 4 பள்ளம் உண்மை. உண்மையா இல்லையா? இல்லையா? நிறைய இருக்குது இல்லை? ஆனா அந்த உண்மைகளை இங்க பொய்யாக்கிடுவார். மலைகள் இல்லையா? மலை போன்ற பிரச்சனை, மலை போன்ற போராட்டம், மலை போன்ற சவால். தேவன் சொல்றாரு, சபைக்கு வா, எல்லாம் தாழ்த்தப்பட்டுரும். பையன் கோணலா இருக்கிறான், வாழ்க்கை கோணலா இருக்குது, ரொம்ப கரடு முரடா இருக்குது. ஆனா சபைக்கு வந்துருங்க, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்க, சபைக்குள்ள வாங்க, எல்லாம் சரியாயிடும். இது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஆபத்துகள் மாறும், அபாயங்கள் மாறும், தீமைகள் மாறும், பொல்லாப்பு நீங்கும். இதுதான் வாழ்க்கை. எவ்ரிபடி ஹேஸ் திஸ் அப்ஸ் அண்ட் டவுன். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு டீப் இருக்கும், ஒரு அப் இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு உயர்வு இருக்கும். தேவன் சொல்றார், என்னுடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா, என் சபைக்கு வந்துட்டீங்கன்னா பழங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டுரும். ஐ ஃபில் த கேப். 2வது, மலைகள் இருக்கலாம், ஐ கேன் ஸ்குவீஸ். அது ஒன்றும் இல்லாமல் தகர்த்து போடுகிற கர்த்தர் நான். ஒரே கரடு ரஃப், ரொம்ப ரஃப் தான். அந்த ரஃப்பை சாஃப்ட் ஆகிடுவார். ஆமேன். தீயவனையும் திருடனையும் மாற்றுகிற சபை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஏன்? ஏன்? எதற்காக? எப்படி? ஏன் நேசிக்கணும் தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ், தட்ஸ் வை ஐ லவ். எதுக்காக நேசிக்கணும்? எதுக்காக நேசிக்கணும் தெரியுமா? நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன், எனவே சபை நேசிக்கிறேன். எப்படி நேசிக்க வேண்டும்? வார்த்தையால் அல்ல, செய்கையால். நேசிக்கும் போது உண்டான நன்மைகள். நம்பர் 1, மகிழ்ச்சி வரும், அங்கீகாரம் வரும், என்னை சேர்த்து கொள்ளுவார். அடுத்த குறிப்பு, ஆறுதல் வந்துடும், அர்ப்பணிப்பு வந்துடும், பராமரிப்பு வந்துடும், குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,